திருமண அமைப்புகள் அப்படின்றதுல நிறைய ஒரு தடை பிரச்சனைகள் வருது. அப்போ ஏன் உங்களுக்கு மேரேஜ் அமைப்புகளில் தடையா பிரச்சனையா? என்ன அமைப்பு? உங்களுக்கு ஒரு தோசை அமைப்புகள் வரும், ஒரு செவ்வாயோட தோசை அமைப்புகள் வரும், அல்லது பார்த்தீங்கன்னா குடும்ப அமைதியில் பிரச்சனை, குழந்தை அமைப்பு தாமதமாக கிடைக்கிறதுல பிரச்சனை, 7ஆம் இடம் கலத்திரம் அப்படின்றது பிரச்சனை, பெண்களுக்கு மாங்கல்யம் 8ஆம் இடம் பிடிக்கிறதுல பிரச்சனை. அப்போ என்ன பிரச்சனைனா அது 2, 7, 8, 5 அப்படின்றதுல பாபகிரகங்கள் கூடி உட்காந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ இந்த அமைப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மேரேஜ் அமைப்புகளையும் இது தடை அமைப்புகளை ஏற்படுத்துது. அப்போ இந்த தடை அமைப்புகள் இருக்குது, இதுக்கான ஒரு பரிகாரம் என்ன பண்ணலாம், அப்போ பூஜை என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் பண்ணால் உங்களுக்கு மேரேஜ் யோகம் சீக்கிரம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு திருமணஞ்சேரி அப்படின்றது ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கான நல்ல ஸ்தலங்க. அங்கே நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா ஒரு திருமண அமைப்புகள் தடை பிரச்சனைகள் இருந்தால் சீக்கிரமே உங்களுக்கு மேரேஜ் யோகம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ராசி அதிபதி லக்னாதிபதி அப்படின்றத வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை பண்ணும்போதும் உங்களுக்கு மேரேஜ் அமைப்புகள் தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஒரு பரிகார அமைப்புகள் பண்ணலாம். பண்ணால் அந்த மேரேஜ் தடை அமைப்புகள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம்.